பீட்ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகம் அவங்க ஆட்சி செஞ்சதுலேருந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கு. சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்திருக்கு, பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு, கிட்டத்தட்ட 4 இரட்டை கொலைகள் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு புள்ளி விவரங்கள் தமிழ்நாட்டுல பரவி ரொம்ப வைரலா வரவிருக்கு. குறுகிய காலத்திலேயே, அதாவது திமுக ஆட்சி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட கம்பேர் பண்ணும்பொழுது இது அதிகப்படியா நடந்திருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இதுல இன்னொரு சோகமான விஷயம் சொல்லவா, தாவேக்காவை சேர்ந்தவர்களே நிறைய பேர் இந்த குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் பெரும் வேதனையா இருக்கு. இந்த கோவை சிறுமி வழக்கு இருக்குல்ல, இதுல தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு ஒரு இழிவான செயலை செஞ்சிருக்கு, காவல்துறையினர் எப்படியெல்லாம் ஒரு தவறான விஷயத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் விஜய் தெரிஞ்சும் கண்டுக்காம இருக்கிறார்ல, இதுதான் பெரிய சோகத்திலேயே சோகம். ஏன்னா காவல்துறை அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அந்த கொலை செய்யப்பட்ட சிறுமியோட பாதிக்கப்பட்ட பெண் அவங்க அம்மா பேட்டி கொடுக்குறாங்க. எனக்கு தெரியாம என் கணவரை காம்ப்ரமைஸ் பண்ணி காவல்துறையினரே என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த உடலை எரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. இந்த முதல்ல நான் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் தாய் மாமாவா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன விஜய் அவர்கள் இந்த கோயம்புத்தூர் சிறுமிக்கு எந்த அளவுக்கு தாய் மாம பொறுப்புணர்ச்சியோட இருந்திருக்கிறாரு பார்த்திருக்கீங்களா? அது மாத்திரம் இல்லாம மரக்காணத்துல நேற்று தினத்துல மரக்காணத்துல ஒரு சிறுமி ரொம்ப வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இந்த அஜித்குமார் லாக்அப் விவகாரம் இதுல விஜய் அவர்கள் சொன்னாரு, போர்க்குடி தூக்குனாரு, பயங்கரமா பேசினார். என்ன சார் சாரி சாரி சாரின்னு சொல்றீங்க? ஒரு கொலை நடந்துருச்சு, ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா சாரி சொன்னா கரெக்டா இருக்குமா? ஆறுதல் சொன்னா கரெக்டா இருக்குமா? அந்த அம்மாவுக்கு வேலை கொடுத்தா கரெக்டா இருக்குமா? நிவாரண நிதி கொடுத்தா கரெக்டா இருக்குமா? அப்படி இப்படின்னு பேசுனது விஜய். அந்த திருச்சியில ஒரு செவிலியர் இறந்தாங்கல்ல, தவறான மருத்துவம் கொடுத்துட்டு இறந்தாங்கல்ல, அந்த அம்மா, அந்த பெண்மணியோட அம்மாவுக்கு வீட்டு நிலம் கொடுத்துருக்குறாங்க, நிவாரணம் கொடுத்துருக்குறாங்க, அவங்க தங்கைக்கு அரசு வேலை கொடுத்துருக்குறாங்க. இப்ப இது மட்டும் எந்த விதத்துல நியாயம்? தவறு நடந்துச்சுன்னா பொறுப்பு யார் எடுத்துக்கிறது? நீங்க தானே ஏத்துக்கணும். இப்ப இது மாதிரி விஷயங்களை நீங்க கொடுத்துட்டா நீங்க செஞ்ச தப்புலாம் சரியாயிருமா? சிஎம் சார் சொல்லுங்க. சிஎம் சார், கேள்வி நிறைய இருக்கு. சிஎம் சார், பயங்கரமான விஷயங்கள்லாம் உங்க ஆட்சியில தான் நடந்திருக்குது. வெளியில சொன்னா வெக்கக்கேடு கேவலமா இருக்கு. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. நீங்க என்ன சொன்னீங்க? பெண்களுக்கு நான் அண்ணனா இருப்பேன், அரணா இருப்பேன், சொன்னீங்களா இல்லையா? குழந்தைகளுக்கெல்லாம் தாய் மாமனா இருப்பேன், சொன்னீங்களா இல்லையா? இன்னைக்கு எங்க போச்சு உங்க அண்ணனுடைய குணம்? இப்ப எங்க போச்சு உங்களுடைய தாய் மாமனுடைய குணம்? எந்த அளவுக்கு குழந்தைகளை தேர்தலில் எந்த அளவுக்கு நீங்க வசியம் பண்ணி அவங்களுடைய பிஞ்சு நெஞ்செல்லாம் நீங்க எந்த அளவுக்கு ஒரு வன்மத்தை திணிச்சிங்க? உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க, உங்க மாமா கிட்ட சொல்லுங்க, ஓட்டு விஜய் மாமாவுக்கு போட சொல்லுங்க, விசிலுக்கு போட சொல்லுங்க, சொன்னீங்கல்ல. இத உறுதிப்படுத்துற விதமா விஜய் பதவி ஏற்ற உடனே சொன்னாரு, குட்டி நண்பா நம்பீஸ் அவங்களுக்கு தான் நான் முழு தேங்க்ஸ் சொல்லணும், அவங்க இல்லைன்னா நான் இல்லை, உங்களுக்குன்னு ஸ்பெஷலாவே நான் ஆட்சி செய்வேன் அப்படின்னு சொன்னார்ல. அந்த ஸ்பெஷல் ஆட்சி என்ன தெரியுமா? அவருடைய ஆட்சி காலத்துல சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை செய்யறதுதான் அவருடைய ஸ்பெஷல் ஆட்சியா? கேள்வி மக்கள் கேட்டு இருக்கிறாங்க. விஜய் சார், இன்னமும் உங்க கவர்மெண்ட் தூங்கிட்டு தான் இருக்கு, நீங்களும் தூங்கிட்டு தான் இருக்கிறீங்க அப்படின்னு பேசப்படுறாங்க. இதுல கோயம்புத்தூர்ல பாதிக்கப்பட்ட பெண் ஒருத்தருங்க சொல்றாங்க, எதுக்காக உங்களை ஓட்டு போட்டு வச்சோம்? சினிமாவில் நீங்க செஞ்சது போல நிஜத்திலேயே செய்யணும். வந்துருச்சு பாருங்க உண்மை. சினிமா மோகத்துலதான் உங்களை என்ன பண்ணிருக்கிறாங்க, தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்க சினிமால செஞ்சதெல்லாம் நேர்ல செய்யணும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஆனா நீங்க குறைஞ்சபட்சம் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்னீங்களா? அந்த பெற்றோர்கள் கதறாங்க. ஏன் விஜய் சார் எங்களுக்கு ஆறுதல் சொல்லல, எதுக்கு எங்களை தொடர்பு கொள்ளல அப்படின்னு. எங்களுக்கு நிதியே தேவையில்லை சார், நீதி வேணும் அப்படின்னு அந்த குடும்பம் கதறுது. இது குறித்து அமைச்சர் கீர்த்தனாகிட்ட கேட்டாங்க கேள்வி செய்தியாளர்களாம். சிரிச்சுக்கிட்டே, வெக்கமே இல்லாம சிரிச்சுக்கிட்டு பதில் சொல்றீங்களே, நீங்க எல்லாம் என்ன மனுஷனா இல்ல என்ன அப்படின்னு தான் நம்மளால கொதிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஒரு அமைச்சரா இருந்துட்டு, பொறுப்புள்ள இடத்துல பொறுப்புள்ள பதவியில இருந்துட்டு, ஒரு சிறுமி கொலைப்பை செய்யப்பட்ட விஷயத்தை கேள்வி கேட்டா சிரிச்சுக்கிட்டு பதில் சொல்றாங்க வெக்கமே இல்லாம. இதெல்லாம் ஒரு வெக்கக்கேடான விஷயமா இருக்குதுங்க. தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டா இருக்கும் சார். இதுல அந்த அம்மா சொல்றாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும் பத்தி பேசுங்க, அரசியலை பத்தி கேவலமா இல்ல சார். இது இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா பேசுவோம் சார், பொலிட்டிக்கல் ரிலேட்டடா 6 o'clock. உங்களெல்லாம் அமைச்சராக்குறதுக்கு வெக்கப்படணும். கேட்கிற கேள்வியே உங்க ஆட்சியில நடந்த கொடுமையை பத்தி தான் கேள்வி கேட்கிறாங்க.
இதுல அரசியலை பத்தி கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. உங்க ஆட்சியில ஒரு சிறுமி இந்த அளவுக்கு வன்கொடுமை செஞ்சு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்களே, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? ஒரு பெண்ணா இருந்து நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க கேக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு அரசியல் கேள்வியா இது அரசியல் கேள்வியா? ஆட்சி கேள்வி எது, அரசியல் கேள்வி எது அப்படின்ற குறைஞ்சபட்சம் ஒரு ஞானம் கூட இல்லாத ஒரு அமைச்சராதான் கீர்த்தனா அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பொதுவெளியில பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் அமைச்சரா போட்டு நாடு நல்லா வந்துரும் ஐயா அப்படின்னு பலரும் என்ன பண்றாங்க, மக்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்டு இருக்காங்க மேடம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுல அந்த அம்மா விளக்கம் கொடுத்தாங்க, என்னுடைய உடல் மொழி அதுதாங்க, நான் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். நான் வேற ஒரு விஷயம் அந்த தொழில்துறை சம்பந்தமா மீட்டிங் முடிச்சுட்டு வந்த உடனே மைக்கு நீட்டுட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. பிரச்சாரத்துல அப்படியே ஆக்ரோஷமா மூஞ்சி கிஞ்செல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா கத்திக்கிட்டு வந்தாங்க. அப்ப எங்க போச்சு உங்க உடல் மொழி சிரிப்பு? அப்ப மட்டும் உங்களுக்கு வலிச்சா மட்டும் வலி, மத்தவங்களுக்கு எல்லாம் வலி இல்லையா? உங்களுக்கு ஒரு அநியாயம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு பிரச்சார வாகன வேன்லயே அப்படி கத்திக்கிட்டு வந்தீங்களே, அப்படி கோவப்பட்டு வந்தீங்களே, அப்ப எங்க போச்சு உங்க உடல் மொழி சிரிப்பு? கேள்வி கேட்கும் போது மட்டும் சிரிப்பு வரும், உங்களுக்கு கொடுமை நடந்த உடனே சிரிப்பு உடல் மொழி வராதா? கேள்வி கேட்கிறாங்க மேடம், பதில் சொல்லுங்க. அரசு இதுல அந்த அம்மா சொல்றாங்க 6 மணிக்கு மேல கேளுங்க, ஆட்சி கேள்வி மட்டும் இப்ப கேளுங்க. 6 மணிக்கு மேல அரசியல் டைம் பிரிக்கிறாங்க. ஒரு அமைச்சர் என்னங்க சொல்றது, இவங்க தாவேக்கா நிர்வாகிகளா இல்ல அமைச்சர்களா ஒண்ணுமே புரியலங்க. அமைச்சர் அப்படின்னும் பொழுது நீங்க 24x7 மக்களுக்காக வேலை செய்யணும். அப்படி சொல்லிட்டு தான் நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, பதவி பிரமாணம் எடுத்திருக்கீங்க. இதுல அந்த அம்மாவுக்கு டைம் போட்டு கேள்வி கேட்கணும் போல இருக்கு. 6 மணிக்கு மேல அரசியல் கேள்வி, 6 மணிக்குள்ளாக ஆட்சி கேள்வின்னு டைம் போட்டு கேட்கணுமா? கேட்கப்பட்ட கேள்வியே உங்க ஆட்சியில நடந்த கொடுமையை பத்தி தான். அதுக்கு பதில் சொல்லுமானா வெக்கமே இல்லாம சிரிச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு டெபினேஷன் வேற, உடல் மொழியே இதுதான், என்னை இப்படிதான் அப்படின்னு. ஆனா இந்த அம்மாவுக்கு கோபம் வந்துட்டா மட்டும் அப்படியே பொங்கி எழுந்துருவாங்க. என்னங்க இதெல்லாம்? கொஞ்சமாச்சுன்னா மக்களை மதிங்க, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஆதரவா நில்லுங்க. இதுல வேற அந்த அம்மா சொல்றாங்க, சிஎம் எது செஞ்சாலும் நல்லதுதான் செய்வாரு, அவர் நல்லதா இதுக்கு இது வரைக்கும் ஒரு ஆறுதல் சொல்லாம ஒரு எதுவுமே பண்ணாம இருக்கிறாரு, இதுதான் உங்க சிஎம் சார் எடுக்கிற நடவடிக்கையா, நல்ல நடவடிக்கையா அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்டு இருக்காங்க மேடம். அப்படின்னு தான் சொல்லணும். சோ தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி செஞ்சிலிருந்து தமிழ்நாடு வெற்றாகுது. தமிழகம் வெற்றியாகல, தமிழகம் வெற்றாகுது. பாத்துக்கங்க, அதிகப்படியான சட்ட ஒழுங்கு பிரச்சனை. 4 இரட்டர் மதுரை மீனாட்சி கோயிலாண்ட ஒரு சிறுவன் வெட்டப்பட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு கொடுமை நடக்குது பாருங்க இந்த ஆட்சியில. அப்படியே இவர் ஆட்சிக்கு வந்தோடனே சட்ட ஒழுங்கு பிரச்சனையே இருக்காது, பெண்களுக்கு கொடுமையா நடக்காது, குழந்தைகளுக்கு எதுவுமே நடக்காது, கிளீனா இருக்கும் சொன்னாரு விஜய் பிரச்சாரத்துல. இப்ப என்ன நடத்திட்டு இருக்கிறார் பாத்தீங்களா? எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் கிடையாது, எந்த பெண்களும் பாதிக்கப்படி கிடையாது. சென்னையில கஞ்சா வியாபாரம் பண்றாங்க, தட்டி கேட்ட ஒரு பெண்ணை அடிச்சு கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. என்ன ஆக்ஷன் எடுத்தாரு விஜய்? எதுவுமே எடுக்கல. சோ தொடர்ச்சியா தமிழக வெற்றி கழகம் அவதூறுகளை மட்டும், இவங்க ரீல்ஸ்ல அவதூறுகளை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே கண்டி, ஆட்சியில இவங்க கோட்டையை விட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு மக்களும் வேதனை அடைகிறாங்க. ஏன் தான் இவரை தேர்ந்தெடுத்தோமோ, ஏன் தான் இவருக்கு ஓட்டு போட்டோமோ, இவரு நல்லது செய்வாரு மாற்றம் செய்வாரு கொண்டு வந்தா இவரு செய்யறதை விட இன்னும் அதிகமா செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்ற. திமுக ஆட்சி காலத்துல எவ்வளவு கண்ட்ரோலா இருந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை இன்னைக்கு தலை விரித்தாடுது. மக்கள் சொல்றாங்க. எல்லாத்தையும் பாருங்க விஜய் சார், உங்க 4 செவத்துக்குள்ள ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க சொல்ற நல்ல விஷயத்துல மட்டும் பொது வெளிக்கு வாங்க, மக்களோட இதுக்குதான் மக்களோட மக்களா நில்லுங்க, மக்களுடைய வேதனைகளை வலியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்துனாங்க. விஜய் அவர்கள் இதுவரைக்கும் அவர் நாலேஜுக்கு போகுதா இல்லையா அப்படின்ற நம்மளுக்கு தெரியல. ஆனா தொடர்ச்சியா தமிழகத்துல தமிழக வெற்றி கழகம் ஆட்சி செய்து பயங்கரமான கொடுமையின் ஆட்சியா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதை குறித்து அமைச்சர்களை கேள்வி கேட்டாலும் அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, காவல்துறையினரும் சிரிக்கிறாங்க. ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்றது நம்மளுக்கு தெரியல, ரொம்ப வேதனையா இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.